திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற வேண்டும், காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு பக்தர்கள் வழிபட அனுமதி அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கண்ணகி வேடத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்த திருநங்கை மற்றும் பெண்கள். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிலம்புகளை தரையில் போட்டு உடைத்து சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவிப்பு. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் தமிழக அரசு தீபம் ஏற்றாததை கண்டிக்கும் வகையில் தீபம் ஏற்ற வலியுறுத்தி பூர்ணச்சந்திரன் உயிரிழந்ததாகவும் மலை உச்சியில் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு மலைக்கு செல்ல காவல்துறை அனுமதி மறுத்து வருவதாகவும் சிக்கந்தர் தர்கா சந்தனக்கூடு நிகழ்ச்சிக்கு இஸ்லாமியர்கள் கொடியேற்ற 30க்கும் மேற்பட்டு வரை காவல்துறையினர் பாதுகாப்புடன் அழைத்து செல்கின்றனர். இந்துக்களுக்கு ஒரு நீதியும் இஸ்லாமியர்களுக்கு ஒரு நீதியும் என தமிழக அரசு பாரபட்சத்துடன் நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டி திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த ஹர்சினி என்ற திருநங்கை தலைமையில் திருப்பரங்குன்றம் பகுதிகளை சேர்ந்த பெண்கள் கைகளில் சிலம்புகளுடன் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நீதி கேட்டு மனு அளித்தனர். தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பிய திருநங்கை மற்றும் பெண்கள் அவர்கள் கைகளில் வைத்திருந்த சிலம்பை தரையில் போட்டு உடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற வலியுறுத்தி சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கிய மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். மதவாத அரசியலில் ஈடுபடுகிறது இந்துக்கு ஒரு விதமான போராட்டத்தை தொடர்ந்து எடுத்து போடுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பரங்குன்றத்தில் இருக்கிறேன். 10 வருட காலமாக அங்கே வசித்து வர்றேன். நான் உடனே வெளிநாட்டில் இருந்து வந்த ஆளும் போல், வெளியூர்லேருந்து வந்த ஆளும் போல் சித்தரிப்பாங்க. ஏன்னா என்னன்னா, நான் என்னோடய ஆதார கார்டு முதற்கண்டு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, நேற்று திருப்பரங்குன்றத்தில் சந்தனக்கூடு திருவிழா இஸ்லாமியர்கள் நடத்துகிறாங்க. அவங்களுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் நேற்று அனுமதித்து அவங்க மலை மேலே 30 பேர் போய் சந்தனக்கூடு திருவிழாக்கான கொடியேற்றம் பண்ணியிருக்காங்க. அந்த கொடியேற்றம் பண்ண இடம் இந்துக்களுக்கு சொந்தமானது. அது தல விருச்சகம், திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலோட தல விருச்சகத்தில் எப்படி ஏற்றலாம்? அந்த கோவிலுக்கு புராணமான மரத்தை இழிவுபடுத்தும் விதமாக இஸ்லாமியர்கள் வருட இது மாதிரி மரத்தில் கொடியேற்றுறது தவறு. அதே போல் நீதி இது மதுரையை ஆண்ட பாண்டியன் நெடுஞ்செழிய பாண்டியனுக்கு நீதி தவறினார். கண்ணகி எப்படி கோபம் கொண்டு எழுந்து மதுரையை எரித்தாரோ, அதே போல இன்னைக்கு நாங்கள் திருப்பரங்குன்றத்துக்காக உயர்நீதிமன்றம் கொடுத்த GR சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்புக்கு மதிப்பளிக்காத அரசு துறை அதிகாரிகளை கண்டித்து நாங்கள் நீதி கேட்டு வந்திருக்கோம். கண்ணகி எப்படி மதுரையை எரித்து நீதி கேட்டாலோ, அதே போல நாங்கள் இன்னைக்கு கையில் எங்கள் சிலம்பை எடுத்துட்டு பூரணச்சந்திரன் எப்படி மரணம் அடைஞ்சாரு, இன்னைக்கு எப்படி பூரணச்சந்திரன் சாவுக்கு யார் காரணம்? அந்த மலையில் கொடுத்த தீர்ப்புக்கு தகுதியான முறையில் எங்களுக்கு உரிமை கொடுத்திருந்து நாங்கள் மலையில் விளக்கு போட்டிருந்தா இது ஒரே நாளில் முடிஞ்சிருக்கும். இது இப்போ தொடர்ந்து இந்த போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கு. ஏன்? இது யார் காரணம்? அரசாங்கத்தான் காரணம். அரசாங்கம், காவல்துறை, ஒவ்வொரு துறையோட அரசு அதிகாரிகள் தான் காரணம். எங்களுக்கு இதே நிலை நீடிச்சா நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையா ஒரே இடத்துல நாங்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி உண்ணாவிரத போராட்டம் சாகு வரைக்கும் நாங்கள் பண்ணுவோம். இந்த அரசு இந்துக்களுக்கு ஒரு விதமான காசி விஸ்வநாதர் கோயிலில் நேற்று H. ராஜா அவர்கள் போகிறாங்க. ஊர் பொதுமக்கள் விளக்கு போடணும்னு போகிறாங்க. காசி விஸ்வநாதர் கோயிலில் ஏன் அனுமதிக்க மாட்டீங்க? அப்போ எப்படி இஸ்லாமியரை மட்டும் அனுமதிக்கிறீங்க? திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றணும். நேற்று இஸ்லாமியருக்கு ஒரு அனுமதி கொடுக்குறாங்க. ஆனால் எங்களுக்கு ஏன் அனுமதி கொடுக்க மாட்டாங்க சார்? காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு மேலே போக நாங்கள் இந்து தானே? நாங்கள் அகதியா? நாங்கள் வேற மதத்தை சார்ந்தவர்களா? நாங்கள் இந்து மதத்தை சார்ந்தவர். நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு உரிமை இருக்குது, எங்களுக்கு மலை மேலே போக. ஏன் எங்களை விட மாட்டாங்க? அப்போ இஸ்லாமியருக்கு ஒரு சட்டம், இந்துக்களுக்கு ஒரு சட்டம்னு எதுவும் சட்டம் ஏற்றப்பட்டுள்ளதா?
இது மதவாதம், எங்க இந்துக்களை மதவாதம் சொல்ற இந்த கேடுகட்ட அரசுகள், அரசு துறைகள் எங்களை மதவாதம் சொல்ற பப்ளிக்கு. ஆனா இன்னைக்கு நாங்க மதவாதம் பண்ணல, அந்த திமுக மதவாதம் பண்ணுதுன்றத கண்கூட காணலாம். இஸ்லாமியர் மட்டும் எப்படி நேற்று 30 பேர் போனாங்க, எங்களை கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க. என்னத்துக்கு? நாங்க என்ன அவ்வளவு கொடுமை பண்ணோம்? நாங்க அறவழியில அமைதியான முறையில் நாங்க போராட்டம் பண்றோம், எங்களோட உரிமையை கேட்கிறோம். எங்களோட உரிமைக்கு செவிசாய்க்காத அரசு, நாங்க இன்னி அடுத்த கட்டமா எங்களோட உண்ணாவிரதத்தை ஆரம்பிச்சு நாங்க சாகுற வரைக்கும் எங்க உண்ணாவிரதம் தொடரும். நீதி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மேல காவல்துறை வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. அதை நீங்க எப்படி? ஆமா, அதெல்லாம் வஞ்சிக்கத்தக்கது. இது ஒரு விதமான சட்டம், இது ஒரு விதத்துக்கு சட்டம். ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு உண்டான சட்டத்தை எதுக்கு ஏற்ற மாட்டாங்க? எங்க உரிமையை கேட்கறதுக்கு எங்களை கைது பண்ணுவாங்களா? நேற்று இஸ்லாமியர் மலை மேல போனாங்கல்ல, எந்த இஸ்லாமியரை கைது பண்ணாங்க இந்த காவல்துறை? ஆமாங்க.